வசீகர நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கிறீர்கள். இப்போ உங்களுக்காக இடம்பெறுகிறது சூடா ஒரு டீ அங்கம். செவ்வாய்க்கிழமைகள்ல ம்ஹ்ம். உங்களுக்காக காசு மேல காசு அங்கம் இடம்பெறும். யா! அந்த வரிசையில இந்த வாரம் நம்மோட யார் இணையறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம், குரல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதோ இணையறாங்க நம்மோட இப்ப Facebook லைவ்லயும் இருக்காங்க. நேத்லின்றா வணக்கம். வணக்கம் ரவிஜி. வணக்கம் சஜினி. வணக்கம் நேட்லி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கோம். நலமா இருக்கோம். நேத்லி எடுத்த உடனே நல்லது. கேட்கணும். எப்படி எப்போதுமே வாழ்க்கையில மகிழ்ச்சியும், புன்னகையும் நிறைந்து இருக்கீங்க நீங்க? முதல்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க எனக்கு. ஆமா. உங்க 2 பேர்த்தோட குரல கேட்டாலே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அடேங்கப்பா! அப்படின்னா தினைக்கும் எங்க குரல நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? அதுதான் நடக்குது. நான் சரி மட்டும் எல்லாரும் கேட்டுட்டு தான் இருக்கோம். நன்றி, நன்றி, ஐயோ! நன்றி. நன்றி நேட்டலி. சரி நேட்டலி, இப்ப வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது அ இப்ப நேயர்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அ இவ் இளைய தம்பதிகள் வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பலரும் வந்து வீட வந்து அப்கிரேட் பண்ணணும். சிறு வீட்ல இருந்து பெரிய வீட்டுக்கு ம். போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் சிலர் வந்து பெரிய வீட்ல இருந்து சிறு வீட்டுக்கு வரணும்னு நினைப்பாங்க. ஆஹா. இந்த மாதிரியான சிந்தனைகளுக்கு இடையே பிடிஓ வீடு வாங்குறதா அல்லது ரீசேல் வீடு வாங்குறதா அப்படின்னு பப்பா எத்தனை யோசிப்பாங்க. தலைவலிப்பா அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. ஆமா. ஆனா கவலைப்படாதீங்க. இதுக்கெல்லாம் தீர்வு அது மட்டும் இல்ல, விளக்கம் கொடுக்க காத்துட்டு இருக்காங்க நேத்லி நேட்டலி, இல்லையா? சொல்லுங்க நேட்டலி. ஓகே. நீங்க கேட்ட கேள்விகள் தினந்தோறும் நான் கேட்கிற கேள்விகள். ஐ மீன் கிளையண்ட்ஸ் எனக்கு ஃபோன் அடிச்சு கேட்கிற கேள்விக்கு தான். பிடிஓ வாங்கவா? இல்ல ரீசேல் வாங்கவான்னு. ம்ஹ்ம். ரைட்? ஆஹா. ஓகே. ஸோ இப்ப நம்ம எங்க போனாலும் பிடிஓ நெறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆமா. ஆசை வரும். ஒரு புது வீடு வாங்குறதுக்கு அந்த ஆசை கட்டாயமா வரும். ஆனா ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஒரு புது மன தம்பதியர்கள் பிடிஓ வாங்கணும்னா, அவங்க யோசிக்கணும். ஏன்னா பிடிஓ அப்ளிகேஷன் போடும்போது அந்த ம்ஹ்ம். மாதத்துக்கு நம்ம காத்திருக்கணும். ரைட்? இந்த ப்ரீவியஸ் ம். லான்ச் இப்ப சமீபத்துல நடந்த லான்ச் பிப்ரவரில முடிஞ்சது. ரைட்? ஸோ ஆமா, நம்ம இப்ப ஏப்ரல் நடுவுல இருக்கோம். ஸோ அடுத்த ஆமா. லான்ச் அநேகமா லான்ச் பண்றதுக்கு வாய்ப்பு ஜூன் அல்லது ம்ஹ்ம். ஆகஸ்ட் மாசத்துக்குள்ளார இருக்கலாம். அது ம்ஹ்ம். ஆஹா. வெப்சைட்ல இருந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ம்ஹ்ம். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் அந்த மாசத்துல வரும்போது நம்ம அத அப்ளை பண்ணி அந்த அப்ளிகேஷன் ம். சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கே ஒரு 2, 3 மாசம் எடுத்துரும். ஆமா, அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு 3 இல்லாட்டி 5 வருடங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆமா. இவங்களால காத்திருக்க முடிந்ததுன்னா, கட்டாயமா பிடிஓக்கு அப்ளை பண்ணலாம். இது ம்ஹ்ம். புது மன தம்பதியர்கள். ரைட்? ம்ஹ்ம். ஆனா, ஆம் மத்தவர்களும் இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ரீசேல் வீடு வாங்குறப்ப ம்ஹ்ம். வாங்கிட்டு, அப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு பிடிஓ வாங்குறதுக்கு வாய்ப்பு ம். இருக்குமான்னு அவங்களும் ம். கேட்கலாம். ரைட்? ஆ. ம்ஹ்ம். ஸோ இப்பதான் அவங்க ஸோ அப்போதுதான் அவங்க ஹெச்டிபி கிட்ட நல்லா செக் பண்ணணும். என்ன அவங்க ம்ஹ்ம். செக் பண்ணணும்னா, ஒரு பிடிஓ வாங்குறதுக்கு அந்த எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கா? ஸோ என்ன ம். மாதிரி எலிஜிபிலிட்டி அவங்க ஆமா, அத கேட்கணும்னா, சொல்லுங்க. ஆம், ஏற்கனவே அவங்க 2 தடவை ஆம், ஹெச்டிபி வீடு வாங்கியிருந்தாங்கன்னா. மறு விற்பனை வீடு வாங்கும்போது, அந்த ம்ஹ்ம். ம்ஹ்ம். லெவி கட்டணுமா? ஒரு பிடிஓ வாங்கும்போது, அந்த கேள்வி அது கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அந்த ம். ஆ. நம்ம கட்டணும்னா, எவ்வளவு கட்டணும்? ஏன்னா அது அது சிபிஎஃப் மூலமா அல்லது ஆ நம்ப லோன் எடுத்து கட்ட முடியாது. இட்ஸ் இட்ஸ் கை காசு. அது ம்ஹ்ம். நம்ப விற்கும் வீடோட விலை பொறுத்து அந்த லெவி ம். நம்ம கட்டுனா தான் அந்த பிடிஓ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆஹா. இதெல்லாம் அவங்க நல்லா விசாரிச்சு கேட்டு, அப்புறம் இவங்களுக்கு எலிஜிபிளா இருந்துச்சுன்னா, தாராளமா அவங்க பிடிஓக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா அந்த காத்திருக்கும் டைம் அவங்களுக்கு பொருத்தமா இருக்கான்னு அவங்க தான் முடிவு எடுக்கணும். ரைட்? ஸோ ம். காத்திருக்க முடியாட்டினா, அப்புறம் மறு விற்பனை வீடு தான் அவங்களுடைய சொல்யூஷன். எஸ்? ஆமா. இப்போ நேத்லி பெரும்பாலும் நம்ம வயதுல இருக்கிற வீடு வாங்குற வயதுல இருக்கிற இளையர்கள பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். பெரும்பாலும் பிடிஓ அத விரும்புறாங்களா? அல்லது மறு விற்பனை வீட்ட நோக்கி போறாங்களா? உங்களுடைய ம். அனுபவத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி ரவி. பொதுமானவ பொ பொ பொதுமான பொதுவாக பார்த்தாக்கா, எல்லாருக்கும் நெறைய ஒரு பெரிய வீடு வாங்குறதுக்கு ஒரு ம்ஹ்ம். அ ஆசை இருக்கும். தானே? கண்டிப்பா. ஆமா. வீடுகள்லாம் ரொம்ப சின்ன குருவி கூடு மாதிரி இருக்குன்னு, அந்த எண்ணத்தோட பிடிஓக்கு வாங்குறதுக்கு ம். கொஞ்சம் தயங்குவாங்க. தயக்கமா இருக்கும். ம்ஹ்ம். ஆமா. ரைட். ஸோ ஆஃப் கோர்ஸ் அந்த அஃபோர்டபிலிட்டி அவங்களுக்கு வாங்குறதுக்கு அந்த பணம், அந்த ஃபைனான்ஸ் எல்லாம் ஒழுங்கா இருந்துச்சுன்னா, ம்ஹ்ம். மறுவிற்பனை வீட்டுக்கு
வாங்குறதுக்கு வந்து தாராளமா போகலாம். மறு விற்பனை வீடு வாங்குனா பெற்றோர்கள் பக்கத்துல இருந்தாக்கா அந்த ப்ராக்ஸிமிட்டி கிராண்ட் பாக்கிக்கிறதுக்கும் அவங்க வந்து யோசிக்கலாம். ஆ. ரைட்? வாங்குறதா இல்ல மறு விற்பனை வாங்குறதான்னு அந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து அவங்களால காத்திருக்க முடியுமா? அது ஒண்ணு. ம். ரைட்? அண்ட் ஆல்சோ அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா தாராளமா காத்திருக்கிறது தான் வேண்டும். ஸோ காத்திருக்க முடியாமல் இருந்தால் அப்புறம் மறு விற்பனை வீட்டுக்கு தான் அவங்க வந்து வாங்குறதுக்கு வந்து யோசிக்கணும். ஆனா என்ன முக்கியம்னா அவங்களுடைய ஃபைனான்ஸ் பணம் எல்லாம் ம். பத்துமா? அந்த லோன் பத்துமான்னு யோசிச்சு சிபிஎஃப் எல்லாம் ஒழுங்கா இருக்கா? அமௌண்ட் வந்து கரெக்ட்டா இருக்கா? அந்த பர்ச்சேஸ் ம். வந்து மேட்ச் பண்றதுக்கு இதெல்லாம் ம். நல்லா இருந்துச்சுன்னா, தாராளமா மறு விற்பனை வீடு வந்து அவங்க வாங்கிக்க வந்து முடிவு செய்யலாம். அததான் நான் இப்ப கேட்க வந்தேன். இப்ப ம். ஒரு வீடு வாங்குவதற்கு முன்பு, நாம வந்து பண ரீதியாக, நம்ம நிதி ரீதியாக என்னத்த வந்து அ சிந்தனையில வச்சுக்கணும். நம்ப மனசுல வச்சுக்கணும். என்ன வந்து நம்ப கரெக்ட்டா இருக்கா? இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்த பிறகு தான், இதெல்லாம் இருந்த பிறகு தான் நீங்க வீடே வாங்க முடியும் அப்படின்னு எத சொல்லலாம்? எஸ். ஸோ இந்த நிதி அம் டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அ கண்டிப்பா. ஒரு ஒரு டாபிக். ஏன்னா, எல்லாரும் வந்து வீடு வந்து ஈஸியா வாங்கலாம்ன்னு நெனச்சுக்கிறாங்க. ரைட்? ஆமா. ஸோ நம்ப இப்ப வந்து கல்யாணம் பண்ண போறோம். இல்லாட்டி எனக்கு வந்து 35 வயது ஆகிவிட்டது. என்னால வந்து ம். ஒரு வீடு வாங்கணும்னு அந்த ஆசை இருக்கலாம். இல்லாட்டி ம்ஹ்ம். அம்மா, அப்பா கூட இருக்கிறது வந்து நல்லா ரொம்ப சலிச்சு போய் எனக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும்னு இருந்தாக்கா, ஆஹா. அவங்க வந்து அவங்களுடைய லோன் அவங்களுக்கு வந்து பத்துதான்னு பார்க்கணும். ம். ரைட்? ஸோ ம்ஹ்ம். ஒரு வீட்டையோ அல்லது மறு விற்பனை வீடு வாங்கும்போது, அவங்க வந்து ம்ஹ்ம். ஒரு HFE அந்த ஆன்லைன்ல ம்ஹ்ம். HFE இது வந்து ஹோம் ஃபார் எலிஜிபிலிட்டின்னு சொல்றது. ஸோ இது ஆ. வந்து ம். அவங்க சப்மிட் பண்ணி, அவங்களுடைய பே ஸ்லிப்ஸ் எல்லாம் அவங்க வந்து கரெக்ட்டா சப்மிட் பண்ணி கொடுத்து, இத ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு 2 அல்லது 3 வாரத்துக்குள்ளார ஹெச்டிபி ப்ராசஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து ம்ஹ்ம். இமெயில் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ம். வந்து எவ்வளவு லோன் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த லோன் ம். அமௌண்ட் எத வச்சு பார்க்குறாங்கன்னா, அவங்களுடைய ம். வயது பார்க்குறாங்க. ம்ஹ்ம். அவங்களுடைய சம்பளத்த பார்க்குறாங்க. ஓகே. ஸோ சம்பளம்னு நம்ம சொன்னா என்ன நம்ம ஆமா. முக்கியமா மனசுல வச்சுக்கணும்னா, ஆஹா. நீங்க வந்து ஒரு ஃபுல் எம்ப்ளாய்மென்ட்ல இருக்கீங்களா? அல்லது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட்ல இருக்கீங்களான்னு அத வந்து ரொம்ப முக்கியமா நம்ம ஆ. மனசுல வச்சுக்கணும். ரைட்? ஏன்னா ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு ஆம், ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்காங்க. ஒரு ம்ஹ்ம். நல்ல ஒரு கவர்ன்மெண்ட் பாடில இருக்காங்க. ம்ஹ்ம். வைஃப் வந்து மேபி ஒரு டியூட்டரா இருக்காங்கன்னு ஒரு ம்ஹ்ம். உதாரணம் சொல்லுவோமே. ஸோ ம்ஹ்ம். டியூட்டர் போது அவங்க ஒரு ஃப்ரீலான்சர். ரைட்? இட்ஸ் செல்ஃப் ம். எம்ப்ளாய்ட். ஸோ ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட் லோன் அப்ளை பண்ணும்போது ம். ஆர்கனைசேஷன் ஹெச்டிபியா இருக்கலாம், அல்லது ஒரு வங்கியா இருக்கலாம். ம். அவங்களுடைய முழு ஆம், சம்பளத்த பார்க்காம, ம்ஹ்ம். அவங்க சம்பளம் வந்து 30% வெட்டி, அந்த பாக்கி தான் அவங்க வந்து லோன் பார்ப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு அவங்க 3000 ச சம்பாரிக்கிறாங்கன்னா, 3000த்த பார்க்காம ஆம் 1000 வெள்ளிய பாப்பாங்க இல்லையா? 2000 ஒரு ஒரு 2000 போல தான் பார்ப்பாங்க. 700 ஆ. ஆஹா! 30% கட். ஹேர் கட்ன்னு 30% சொல்லுவாங்க. ரைட். ஸோ ம்ஹ்ம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சொந்த பிசினஸ் வச்சிருக்கும்போது, ஒரு சரி. 10,000 நீங்க வந்து சம்பளம் சம்பளம் எடுக்குறீங்க. எடுத்துக்கிறீங்க. ரைட்? அந்த 10,000த்த பார்க்காம 7,000 தான் பார்த்துட்டு அந்த லோன் தருவாங்க. ஸோ சில ஓஹோ! பேரு நெனைப்பாங்க, "என்னடா எனக்கு வந்து லோன் அமௌண்ட் இவ்ளோ குறைச்சு வந்திருக்கே. ம். அப்புறம் என்னால எப்படி வீடு வாங்க முடியும்?" ஸோ அந்த ம்ஹ்ம். லோன் அமௌண்ட் கிடைக்கிற லோன் அமௌண்ட்டும் எவ்ளோ சிபிஎஃப் அமௌண்ட் இருக்குன்னு நல்லா பார்த்துட்டு தான் இந்த இந்த 2 ஃபிகர்ஸ வந்து கம்பைன் பண்ணி தான் அந்த பர்ச்சேஸ் வந்து என்னால மேட்ச் பண்ண முடியுமான்னு அ பார்த்துட்டு தான் மறு விற்பனை வீட்டுக்கு போக முடியுமா இல்லையான்னு அவங்க வந்து முடிவு செய்யும். ஆஹா! இதுல நெறைய ஸோ விஷயம் அடங்கியிருக்கு இது மறு நேயர்களே! விற்பனை வீடு ம். ஒரு பிரைசிங் வந்து மேட்ச் பண்ண முடியாட்டினா, தென் பிடியூக்கு தான் அவங்க வந்து போகுறதுக்கு யோசிக்கணும். ரைட்? ஏன்னா சரியா ம். மறு இருக்கும். விற்பனை வீடு வந்து இப்ப ம். விலைய பார்த்தாலே ஒரு 3 ரூம் வீடு அட்லீஸ்ட் ஒரு 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 400,000க்கு இப்ப வந்து டச் பண்ணிட்டு. ரைட்? ஆமா, ம்ஹ்ம். பொதுவாகவே. ஆமா. ஸோ இப்ப வந்து ஒரு லோன் எடுக்கணும் அண்ட் சிபிஎஃப் பத்தோமான்னு இந்த 2ம் பார்த்துட்டு தான் அவங்க வந்து முடிவு பண்ணணும். ம். சரி நேட்லி, வீடு வாங்குறத பத்தி நம்ம பேசுறோம். வீடு ம். விற்பனை அத பற்றியும் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு விருப்பப்படுறேன். இப்ப ஏற்கனவே வீடு வச்சிருக்கிறவங்க, வீடு விக்கலாமா? வேண்டாமா? பெரிய வீடு வாங்கலாமா? இல்ல சின்ன வீடு வாங்கலாமா? அப்படிங்கிறத இன்னும் ம்ஹ்ம். சின்னதா இருக்கிற ஒரு வீட வாங்கலாமா? அப்படின்னு சொல்லி நெறைய யோசிப்பாங்க.
ம். இல்லையா? அவங்க குறிப்பிட்டு கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு நிமிடரா? ம். இந்த கேள்வி வரும்போது, நான் கேட்கிற முதல் கேள்வி, "ஏன் விக்கிறீங்கன்னு?" ரைட்? ஸோ ஆ. நம்ம ம். விக்கிறோமான்னு மேபி இல்லம்மா வயதாகி விட்டது. வீடு ரொம்ப பெருசா இருக்கு. என்னால மெயின்டெயின் பண்ண முடியல. பிள்ளைங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. வெளியூருக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் தான் ஒண்டியா இருக்கேன். ஸோ அதனால வீடு விக்கிறதுக்கு வந்து நான் யோசிக்கலாம். அது ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ இட் இஸ் ம். கால்ட் ரைட் சைசிங். நம்ம டவுன் கிரேட்ன்னு அந்த வார்த்தை பயன்படுத்தாம ரைட் சைசிங்ன்னு சொல்லலாம். ஸோ மேபி இது சரி. வந்து ரிட்டயர்மென்ட்க்கு இருக்கலாம். ஸோ ம். இந்த ரிட்டயர்மென்ட்க்கு இருந்தாக்கா, நம்ம என்ன மனசுல வச்சுக்கணும்னா, ஆம் உங்களுடைய வயத நீங்க பார்க்கணும். ஸோ நீங்க வீடு மாறுறதுக்கு வந்து நீங்க யோசிக்கிறீங்கன்னா, முக்கியமான வயது அந்த 55 வயதுக்குள்ளார மாறிடுங்க. நான் ஏன் இத ஆ. சொல்றேன்னா, நம்ப ம். என்ன நெனைக்கிறோம்னா, ஓகே நம்ப வீட்ல போட்ட காசு வந்து திருப்பி எல்லாமே நம்ப எடுத்துட்டு, அடுத்த வீட்ட வந்து வீட்டுக்கு போட்டுட்டு, அது முழுசா கட்டிட்டு, ஒரு கடன் இல்லாம நல்லா சொகுசா வாழலான்னு நெனச்சுப்போம். ஆனா, இது வந்து நீங்க 55 வயதுக்கு கீழ இருந்தா, ஓகே. ஓரளவு அந்துடைய நீங்க விக்கிற விலைய பார்த்துட்டு, எவ்வளவு சிபிஎஃப் நீங்க வந்து அந்த வீட்ல கட்டிட்டு இருக்கீங்களோ, அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு கணக்கு பண்ணலாம். ஸோ அது கரெக்ட்டா தான் வரும். ஆனா, அடுத்த வீடு நீங்க 55 வயதுக்கு மேல நீங்க இருக்கும்போது, அடுத்த ம்ஹ்ம். வீடு வாங்கும்போது, அந்த ம். முழு சிபிஎஃப் பணம் நீங்க அந்த வீட வீட்டுக்கு போட்ட பணம் வந்து நீங்க முழுசா அடுத்த பயன்படுத்த வீட்டுக்கு முடியாது. பயன்படுத்த முடியாது. ஓ! ஆ. ஏனென்றால், அந்த ரிட்டயர்மென்ட் அக்கவுண்ட்ன்னு ஒண்ணு வந்திருக்கும் உங்களுக்கு. ரைட்? ஸோ ஆமா, ஆமா. ஆர்டினரி அக்கவுண்ட், ரிட்டயர்மென்ட் அக்கவுண்ட். ஸோ ம்ஹ்ம். ரிட்டயர்மென்ட் அக்கவுண்ட்ல இருக்கும்போது, எல்லா தொகையை வந்து நம்ம முழுசா ஒரு வீட்டுக்கு வந்து பயன்படுத்த ம்ஹ்ம். முடியும். ஸோ ம். இது வந்து ரொம்ப முக்கியமா நம்ம செக் பண்ணிட்டு, எவ்வளவு எவ்வளவு பணம் வந்து அந்த ரிட்டயர்மென்ட் அக்கவுண்ட்லேருந்து அடுத்த வீட்டுக்கு வந்து ம்ஹ்ம். பாய்க்க முடியும்னு, அது ம். பத்துமா? முழுசா நம்ம கட்ட முடியுமா? அதெல்லாம் நம்ம வந்து நல்லா செக் பண்ணிட்டு தான் இந்த முடிவு எடுக்கணும். ம். நேட்டலி எனக்கு இப்ப ஒரு கேள்வி. எனக்கு இப்ப 60 வயது ஆகிறது. நான் வீடு ஆமாவா விக்கணும் சஜினி? அப்படின்னு நெனைக்கிறேன். வச்சுக்குவோமே. 60 வயசாச்சு. நான் வீட ம். விக்கணும்னு நெனைக்கிறேன். முடியுமா? நீங்க சொல்றத கேட்டதுக்கு அப்புறம் என்னால முடியாதுன்னு நெனைக்கிறேனே. இல்ல நீங்க என்ன இது ஆலோசனை சொல்லுவீங்க? ஸோ இது முடியாது அல்லது முடியுமான்னு நம்ப யோசிக்கும்போது, மொத அ நம்ப என்ன செக் பண்ணணும்னா, மத்திய செய்தி வங்கி ரைட்? சிபிஎஃப் காசு. ஸோ அந்த ம். ரிட்டயர்மென்ட் அக்கவுண்ட்லேருந்து நம்ப எவ்வளவு அடுத்த வீட்டுக்கு வந்து பாகிக்க முடியும்னு அத வந்து முதல்ல செக் பண்ணிடணும். ஓகே. ஆமா. ஸோ 2வது நம்ப 60 வயசா இருக்கும்போது அடுத்த வீடு வந்து என்ன மாதிரி வீடு நம்ம பார்க்குறோம். ஸோ ஆ. மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து பொதுவாக வந்து அவங்க ஃப்ளெக்ஸி ஃப்ளாட் அல்லது ம்ஹ்ம். ஹெச்டிபிலேருந்து டைரக்ட்லியா ஒரு சின்ன வீடு வாங்குற மாதிரி ம்ஹ்ம். பார்ப்பாங்க. ஸோ ம்ஹ்ம். அது வாங்குறதுக்கு ஓகே. நாட் அ ப்ராப்ளம். ஏன்னா 60 வயசு அவங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டி இருக்கு. ரைட்? ஆமா. அந்த பர்ச்சேஸ் பிரைஸ பார்த்து அவங்களால இந்த சிபிஎஃப் காசு முழுசா அங்க கட்ட முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா 60 வயசுல ம். வந்து அவங்களுக்கு லோன் கிடையாது. ரைட்? ஆமா, ஸோ ஆமா. ஆம் இந்த கை காசும், விக்கிற கை காசும், சிபிஎஃப் காசும் அடுத்த வீட்டுக்கு வந்து பயன்படுறதுக்கு முழுசா கட்டுறதுக்கு வந்து சாத்தியம் முடியும்னா. ஆகுமா? படும். ம். எல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க முடிவு எடுக்கணும். புரியுது. ம். இப்போ சிங்கப்பூர்லயும் சில பேரு கூட்டு குடும்பமா வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஆமா. எனக்கு தெரிந்த சிலர் வந்து அவங்களுடைய அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி கூடலாம் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காகவே இந்த 3G வகையான வீடுகள்லாம் இருக்கு இல்லையா? ம்ஹ்ம். அத பத்தி சொல்லுங்களேன். அது எப்படி எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கை காசு போடணுமா? அவங்க சிபிஎஃப்ப பயன்படுத்தணுமா? அது ஒருத்தர் மட்டும் கட்டணுமா? ம். ஓகே. ஸோ இந்த 3G வீடு வந்து வாங்குறது வந்து அது டைரக்ட்லியா ஹெச்டிபிலேருந்து வாங்குறதுக்கு வந்து ஒரு கேட்டகரி இருக்கு. ரைட்? ஸோ ம்ஹ்ம். அல்லது நம்ம விற்பனை வீடுல பார்க்கும்போது, இது ஜம்போ ஃபிளாட்ஸ்ன்னு சொல்றது. இட்ஸ் கால்ட் மல்டி ஜெனரேஷனல் ஃபிளாட்ஸ். ஆமா. ஆ. ஓகே. ஸோ எல்லாரும் வந்து சிபிஎஃப் காசு போட்டு வாங்க முடியுமான்னு கேட்கும்போது, எஸ் ம்ஹ்ம். வாங்க முடியும். ம்ஹ்ம். ஆனா, எல்லாருக்கும் அந்த வீட வந்து வாங்குறதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கா? ஸோ நம்ம வந்து ஒரு வீடு வாங்கும்போது, நம்ப ஒரு ஹெச்டிபி வீடு தானே நம்மளோட பேர்ல இருக்க ம். முடியும். ஸோ அதேதான். ஏற்கனவே அம்மா, அப்பாக்கு வந்து வீடு இருக்கு. ஆனா, ஆ. இவங்களோட இவங்கள வச்சு நான் இந்த வீட்ல வந்து அவங்களோட பேர வைக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் ஆசை இருந்துச்சுன்னா, இருக்கு. ம்ஹ்ம். அவங்க வந்து அவங்களுடைய வீட வந்து வித்து தான் ஆகணும்.
ஸோ ஆ. இதெல்லாம் நம்ம வந்து நல்லா ஆராய்ச்சி செக் பண்ணிட்டு தான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நல்லது. ரைட். ஸோ புரியுது. ஒரு மறு விற்பனை வீட்ல வந்து நீங்க மல்டி ஜெனரேஷனல் வீடு மறு விற்பனை ஜம்போன்னு ம்ஹ்ம். சொல்றாங்க. அது வந்து நீங்க வாங்கணும்னா அதுக்கு வந்து அந்த ஃபேமிலி அம்மா அப்பா கூட நீங்க சேர்ந்து வாங்க வேண்டியதில்ல. ம்ஹ்ம். ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ஃபேமிலி நியூக்ளியஸோட நீங்க வந்து வாங்கிடலாம். ம். ஆனா இப்ப பொதுவாகவே உள்ள ஜம்போ ஃபிளாட்ஸ் எல்லாம் 1,000,000க்கு தாண்டி போயிருக்கு. ஸோ ஆஹா! அதனால ஆமா. அந்த கண்டிப்பா. 1,000,000க்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு லோன் கிடைக்குது? எவ்வளவு ம்ஹ்ம். கை காசு வச்சு நீங்க வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு நீங்க ம். யோசிக்கணும். ஓகே. ஸோ என்ன ஒரு முக்கியமா நான் இங்க வந்து சொல்ல விரும்புறேன்னா, ம். நெறைய பேருங்க வந்து 2வது வீடுக்கு மாறும்போது, அப்கிரேட் ம். பண்ணும்போது, ரைட்? ஸோ ம்ஹ்ம். சே ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு ஒரு 4 ரூம் வீட்லேருந்து நான் இப்ப வந்து ஒரு பெரிய ஹெச்டிபி வீட்டுக்கு வந்து அப்கிரேட் பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு விருப்பம் இருக்கு. ஆஹா! நான் வீட்ல வந்து நான் ஹெச்டிபி லோன் எடுத்திருக்கேன். ரைட்? ஆஹா! ஸோ ஆமா. அதே போல அடுத்த வீடு வந்து வாங்கும்போது ஒரு 5 ரூம் அல்லது ம். மேசன் ஜம்போ வாங்கும்போது ம். ஹெச்டிபி லோன் கிடைக்கும்னு அவங்க வந்து நெனைக்கிறாங்க. ம். கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு வாட்டி எடுக்கும்போது 2வது வாட்டி ஹெச்டிபி லோன் எடுக்கிறதுக்கு வந்து குடுப்பாங்க. அந்த எலிஜிபிலிட்டி ம்ஹ்ம். இருக்கு. ஆனால் என்ன மோஸ்ட் ஆஃப் தெம் மறந்துடுறாங்கன்னா, ம். அந்த வீடு நம்ம விக்கும்போது, அந்த கை காசு வருதுல்ல, அந்த சேல்ஸ் புரோசீட்ஸ். ஆமா. அந்த அமௌண்ட் வந்து 50,000க்கு மேல இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு, ஃபார் ஆஹா! எக்ஸாம்பிள் அந்த சேல்ஸ் புரோசீஸ் வந்து 100,000ன்னு வச்சுக்குவோமே. அந்த அடுத்த ஹெச்டிபி லோன் நம்ம எடுக்கும்போது, முழு லோன் நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. அந்த ம். ஓ! 50% ஆஃப் த கேஷ் புரோசீட்ஸ் வந்து நம்ம ஹெச்டிபி கிட்ட நம்ம ரீஃபண்ட் பண்ணி, ம். அந்த ஓ! லோன வந்து குறைச்சு தருவாங்க. இது வந்து நெறைய பேரு மறந்துடுறாங்க. ஆமா. அவங்க உதாரணத்துக்கு நம்புறாங்க. அதாவது நான் தெளிவா சொல்லிர்றேன். இப்ப ஒரு எஸ். 4 ரூம் வீடு இருக்கு. அ ம். அவங்க வந்து 3000க்கு 300 1000க்கு வந்து வாங்கியிருக்காங்க. 300,000க்கு வாங்கியிருக்காங்க. ஓகே. ம்ஹ்ம். 400 1000க்கு வந்து அவங்க வித்திருக்காங்க. ஓகே. ஸோ சரியா? 100 எஸ் அ 100,000 கேஷ் 100,000 புரோசீட்ஸ். வந்து கிராஷ் ப்ரோசீட்ஸ் இருக்கு. இதுல தட்ஸ் வந்து ரைட். 100,000 நமக்கு கை காசாக வராது. நம்ம அடுத்து வீடு வாங்கும் பொழுது 50,000 ஹெச்டிபி லோன். வெள்ளித்து. ஆ அடுத்த அந் வீடு வாங்கும்போது, நம்ம ம், ஹெச்டிபி லோன் எடுத்தாக்கா, அந்த ம். 100,000 வந்து கை காசு வந்து நம்ம வச்சுக்காம, ஆஹா. அந்த 50,000 வந்து ஹெச்டிபி கிட்ட கொடுத்து, அந்த லோன் அமௌண்ட் வந்து குறைக்க குறைக்கு சொல்லுவாங்க. வருவாங்க. ஆ ஆ. புரியுது, புரியுது. புரியுது. ஓகே. அக ஸோ ம். ஆ ஸோ இது வந்து நெறைய பேரு மறந்துட்டு, அவங்க வந்து ம்ஹ்ம். ஆமா. நெனைக்கிறாங்க, ஹெச்டிபி லோன் எடுத்துட்டு, நமக்கு அந்த கை காசு நம்ப வச்சுட்டு, ஸோ அந்த ம். கால்குலேஷன் எல்லாம் ஆம் தப்பா அப்படியே இஷ்டத்துக்கு ஆசையா தட்ஸ் போடுவாங்க. ரைட். ஸோ ஓ! தப்பா நெறைய போயிட்டு, காசு வருது அப்புறம் அவங்க அப்படின்னு. வந்து கொஞ்சம் ஷாக் ஆயிடுவாங்க. ஸோ ம். இதுதான் அடுத்த லோன் வந்து ஹெச்டிபி லோன் எடுப்பா, இல்ல பேங்க் லோன் எடுப்பான்னு அவங்க நல்லா யோசிக்கணும். ஸோ இது வந்து ஆமா. ஒரு முகவர்கிட்ட பேசிட்டு, அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கலாம். ம். சில பேருக்கு ஒரு அச்சம் இருக்கும். இப்ப அ நேரடியா கழகத்துக்கிட்டேருந்து நம்ம ம். எடுக்கும்போது, நம்ம வந்து அந்த வட்டி விகிதம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து, பார்த்து ம்ஹ்ம். செயல்படலாம். ஆனா வங்கி கிட்ட போகும்போது அதிக அளவுல வட்டி விகிதம் இருக்குமோ? அது கட்டாம போகும்போது வீடு எடுத்துப்பாங்களோ? அப்படிங்கிற சில அச்சம் கூட இருக்குது. ஆமா. அதனாலேயே வங்கி கிட்டேருந்து கடன் வாங்குறத பல பேரும் தவிர்க்கிறாங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். பார்த்த வரைக்கும். உங்களுடைய கருத்து என்ன இத பத்தி? ம். ஓகே. ஆம். ரொம்ப ரொம்ப ஒரு நார்மலான ஒரு பயம் தான் எல்லாருக்கும். இந்த இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து மாறுறதுக்கு எப்படி நம்மளால மேனேஜ் ஆமா. பண்ண முடியுமா? என்ன எல்லாரும் பயப்படுறாங்கன்னா, அ 1 மாசம் கட்டாம இருந்தா, அந்த வங்கி வந்து என்னோட வீட எடுத்துட்டு வாங்கன்னு அந்த பயம் ஆ. இருக்கு. அதேதான், ஆனா அதேதான். ஆனா இது வந்து ஒரு ஹெச்டிபி லோன் கிட்டனா கட்டுனாக்கா ஓகே ஹெச்டிபி கொஞ்சம் லீனியன் அந்த மாதிரி நடக்காதுன்னு ஆ. நெனச்சுப்பாங்க. அது அதேதான். உண்மைதான். அது உண்மை. ம்ஹ்ம். ஆனா என்ன நம்ப அகெயின் நம்ம மனசுல வச்சுக்கணும்னா, ஹெச்டிபி லோன் எடுக்கும்போது, ஒரு மேக்ஸிமம் லோன் வந்து 25 வருஷம் தான் குடுக்குறாங்க. ஆனா, ம்ஹ்ம். வங்கி ஆமா. வந்து 30 வருஷத்துக்கு குடுக்குது. ம். ஸோ, அது ஆ. வந்து நம்ப ஒண்ணு மனசுல வச்சுக்கணும். அடுத்தது வந்து நம்ம வங்கி கடன் எடுக்கும்போது, எஸ் அந்த அந்த வட்டி வந்து ஏறலாம், குறையலாம். சில ஆமா. சமயத்துல வந்து ஒரு ஹெச்டிபி கடன் வட்டி விட வங்கி கடன் வட்டி வந்து குறைந்து இருக்கலாம். ஸோ, அத ம்ஹ்ம். வந்து நம்ம யோசிக்க மாட்டோமே! ஆனா அது வந்து ஹெச்டிபி லோன் வட்டி விட அது இன்னும் ஹையா இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி? ஸோ, இதெல்லாம் அ வாட் வாட் கோஸ் அப்
அது கீழ தான் இறங்கணும். ரைட்? ஸோ ஆமா, இத ஆமா. அவங்களுடைய லோன் அமௌண்ட்ட பார்த்துக்கிட்டு ஏன்னா, இந்த வங்கி கடன் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு $1 மில்லியன் மேல ஒரு லோன் எடுத்தாக்கா, அப்புறம் ம். அந்த வட்டி வந்து ரொம்ப ஏறுனுச்சுன்னா, அந்த மாற்றம் நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் ம்ஹ்ம். ஒரு ஒரு 500க்கு இல்லாட்டி 300,000க்கு வந்து ஒரு அ லோன் எடுத்தாக்கா, ஆமா. ம்ஹ்ம். அப்படியே அவ்வளவு வித்தியாசம் தெரியாது. ம். ம். நேட்டலி எனக்கு ஒரு கேள்வி இறுதியா, அதாவது இத நிறைவு செய்ய. பலரும் வந்து இந்த சொத்துக்கள், சொத்து மனையில வந்து நான் முதலீடு செய்யணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ரொம்ப ஈஸி. நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஒரு ஹவுஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு காசு நெறைய கிடைக்கும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அத பத்தி உங்களுடைய கருத்து? ஓகே. என்னுடைய கருத்து, நான் எல்லாருக்கும் சொல்லப் போறதுன்னா, ம். ஆம், முதல் தடவை திருமணமானவர்கள் வந்து என்ன நெனைக்கிறாங்க, நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "இல்லம்மா, தடவ வாங்கும்போது ஹெச்டிபி வாங்கு. ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி வாங்காத. கால எடுக்கும்போது ரொம்ப பெரிய கால எடுக்க வைக்காத. சின்ன கால்ல ம்ஹ்ம். வந்து வச்சு, அப்புறம் கொஞ்சம் ம். கொஞ்சமா அப்புறம் நம்ம பார்ப்போமே." இன்னொன்னு ஆமா. யோசிக்கிறாங்க. ஆமா. ஆனா கண்டிப்பா. இந்த ஆலோசனை நெறைய பேருக்கு கூறப்பட்டுள்ளது. எல்லாருக்கும் தானே, ரைட்? பட் ஆமா. நம்ப என்ன மறந்துடுறோம்னா, ஆம், ஒரு ஹெச்டிபி நம்ம வாங்கும்போது, அத திருப்பி விக்கிறதுக்கு வந்து 5 வருடம் எடுக்கும். அதுவும் ஒரு ம். பிடிஓ நம்ம வாங்குனா, அது கட்டி முடிக்கிறதுக்கு 3 வருஷம், ரைட்? ஆமா. அதுக்கு ம். மேல 5 வருடம் அந்த எம்ஓபி ஃபுல்ஃபில் பண்றதுக்கு. அதுக்கு ஆமா. பிறகு தான் நம்மளால அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ ம்ஹ்ம். 5 பிளஸ் 3 பார்த்தாக்கா 8 வருஷம் சும்மா கான், ரைட்? வேஸ்ட் ஆகுது. ம். ஸோ நம்ப வந்து அடுத்த கொண்டோக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட்மென்ட் ஒரு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, நம்ம அப்கிரேட் ம்ஹ்ம். பண்றதுக்குன்னு யோசிச்சா, அந்த 8 இயர்ஸ் லாஸ் இருக்கும்போது நம்மளுடைய மாத கட்டணம் வந்து ஏறுது. ஸோ நம்ப எவ்ளோ ம். அ முன்கூட்டியே நம்ப ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஒரு ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது, எவ்ளோ நம்ப வந்து அ சிறு வயதிலேயே நம்ம ஆரம்பிக்கும்போது, அந்த ம்ஹ்ம். மாத கட்டணம் வந்து சிறிதாக இருக்கும்போது அந்த ப்ராஃபிட் வந்து உங்களால பார்க்க முடியும். ஸோ இதுதான் எல்லாரும் வந்து மறந்துடுறாங்க. ஸோ புரியுது. எவ்வளவு ஒரு ஃபர்ஸ்ட் டைமர் இருக்கும்போது, ஒரு பிடிஓல பார்க்காம ஒரு எக்ஸிகியூட்டிவ் காண்டோமினியம் வந்து நம்ப கன்சிடர் பண்ணலாம். நான் ஏன் இந்த ம். எக்ஸிகியூட்டிவ் காண்டோமினியம் நான் எல்லாருக்கும் அ என்கரேஜ் பண்றேன்னா, அந்த எலிஜிபிலிட்டி இருந்தா ப்ளீஸ் தாராளமா வாங்குறதுக்கு பாருங்க. நான் ஏன் சொல்றேன்னா, அரசாங்கம் ஒரு எக்ஸிகியூட்டிவ் காண்டோமினியம் வாங்குறதுக்கு முதல் தடவை அ முன் ஃபர்ஸ்ட் வாங்குனீங்கன்னா. பயர்ஸ்க்கு வந்து ம். கிராண்ட்ஸ் குடுக்குறாங்க. இது வந்து எந்த ம். நாட்ல வந்து குடுப்பாங்க? ஆமா. ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு. அத அந்த சொல்லுங்க. எலிஜிபிலிட்டி கட்டாயமா இருக்கணும். ரைட்? ஸோ ஒரு பிடிஓ அல்லது ஒரு மறுவிற்பனை வீடு, ஹெச்டிபி வீடு வாங்கும்போது அதே கிராண்ட்ஸ் கிடைக்கிற கிராண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் காண்டோமினியம் வாங்குறதுக்கு அதே கிராண்ட்ஸும் கிடைக்குது. ம். ஆனா என்ன ம். வித்தியாசம்னா, ஹெச்டிபி லோன் இல்லாம நம்ம வந்து ஒரு வங்கி கடன் எடுக்கணும். அது ஓகே. ம். அந்த கை காசு அந்த 5% டவுன் பேமெண்ட் நம்ம கட்டியாகணும். அதுவும் வாஸ்தவம் தான். ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா பிளான் பண்ணி பண்ணும்போது, நெறைய பேரு ஆக்சுவலி என்ன மறந்துடுறாங்க, அவங்கள்ட்டயே அந்த அஃபோர்டபிலிட்டி இருக்கு. நம்ம இப்ப வந்து ம். ஒரு கிராஜுவேட் பார்த்தாக்கா 2 கிராஜுவேட்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்தாக்கா, ம். ஈசிலி அவங்களுக்கு வந்து ஒரு 10,000 ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் வந்துடுது. ஆமா. இவங்க வந்து ஆ. கட்டாயமா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கொண்டு வாங்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனா பயப்படுறாங்க. சோ அந்த பயத்த ஒரு பக்கம் தள்ளி வச்சு, இத ஆஹா. வந்து எவ்ளோ சீக்கிரமா இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியுமோ, அந்த மாதிரி தான் நான் சொல்றேன். நிச்சயமா. ம். நேட்லி பூபாலன் ஜூட்ராஜ் அப்படிங்கிற நேயர் வந்து Facebook வாயிலா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள அனுப்பி வச்சுர்றோம். ஆ அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஒற்றையரா இருக்கும்போது ஜம்போ வீடு வாங்கலாமா? ம். எது இன்னும் சிறப்பா இருக்கும்? 3 அறை வீடு வாங்குறதா? ஒற்றையரா இருக்கும்போது, அப்படி வாங்கும்போது ஏதேனும் புதிய சட்டங்கள் வந்திருக்கா? அவங்களுக்கு உதவுற மாதிரி, புது புது இடங்கள்ல வாங்கணும் அப்படின்னு சொன்னான்னு, ஒரு கேள்விக்குள்ளே பல கேள்வி இருக்குதே. நீங்க ஓகே. பதில் சொல்லுங்க. ம். ம். ஓகே. சோ ஒரு ஜம்போ வாங்குறதுக்கு வந்து காரணம் என்ன? நெறைய பேரு ஜம்போ வாங்குறதுக்கு காரணம் வந்து, அவங்களுடைய குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். ஒரு சிங்கிள் ஆமா. வந்து ஒரு ஜம்போ வாங்கிட்டு அவர் வந்து வாங்குறதுக்கு மேபி ஒரு அறை ஒரு பார்ட் வந்து பார்ட்டிஷன் பண்ணி ரென்ட் பண்றதுக்கு அந்த யோசனையில இருக்கலாம். பட் ம். கம்ஸ் டவுன் டூ மறு விற்பனை ஜம்போ வாங்குறதா முடியும் அவருக்கு. அவர் வந்து பிடிஓ வாங்கணும்னா 2 அறை ரூம் தான் அவரால வாங்க முடியும். ரைட்? சோ ம்ஹ்ம். அவர் வந்து இன்வெஸ்ட்மென்ட் படி ஒரு ஜம்போ வாங்கணும்னா, நான் அவர்கிட்ட பேசலாம். ஏன்னா ஒரு ஜம்போ இன்வெஸ்ட்மென்ட்காக வாங்குற விட, ஒரு பொது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி வாங்குறது ரொம்ப ரொம்ப மேல். அது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவர் வந்து நான்
பண்ணலாம் அவர்கிட்ட. பட் நிச்சயமா. இன்னும் நான் சிறப்பா என்ன இருக்கும் இல்லையா? சொல்லணும்னா, அவருடைய லோன், அவருடைய சிபிஎஃப் இதெல்லாம் கரெக்ட்டா ம். இருந்தா, அந்த பர்ச்சேஸ் பிரைஸ்க்கு மேட்ச் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, ம். தாராளமா அவர் வந்து என்ன வேணாலும் வாங்கலாம். ஜம்புக்கு மேலயும் வாங்கலாம். பிரமாதம். ரொம்ப ரொம்ப நன்றி நேட்லி. உங்க நேரத்த ஒதுக்கி ரொம்ப பொறுமையா எங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் தெளிவா ம். பதில் குடுத்ததுக்கு, வாய்ப்பு கிடைக்கும்போது மீண்டும் உங்கள சந்திக்க நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். நேட்லி நன்றி. நன்றி நேட்டலி. நன்றி சஜினி. நன்றி ரவிஜி. ஓகே. நேட்ல இன்று அவங்களுடைய முக்கியமான கருத்துக்கள தெளிவா பதிவிட்டுட்டு போயிட்டாங்க. ம். அவங்க நம்ம நேயர்களுக்கு தொடர்ந்து உதவணும், ஆலோசனை வழங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ம்ஹ்ம். அப்படிப்பட்டவங்க, அதாவது நேட்லிட்ட இருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம் சஜினி? அவங்க வந்து Facebook இந்த காணொளிக்கு கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஆஹா. நேட்டலி அத பார்த்து அதற்கு வந்து பதில் அளிப்பாங்க. அல்லது நேட்டலிய நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஆமா, நேட்லிட்ட பேசின பிற்பாடு சஜினி முடிவு பண்ணிட்டாங்க. நிலாவிலே நேரடியா போய் இழு வாங்குறது அப்படின்னு. அது எப்படி அப்படிங்கறத நேட்லி சொல்லி கொடுப்பாங்க. ஆமா, கவலைப்படாதீங்க. ஆமா, அதேதான். நிலாவிலே நிலாவிலே இணைந்திருங்க எங்களோட. இது டீ கடை. சுடான டீ. நிறைய டீ.